செந்தில் சுப்பிரமணிய சுவாமிக்கு, செந்தூர் நாதனுக்கு, பாலசுப்பிரமணியனுக்கு அந்த ஆசைகளே நம்முடைய பிறவிக்கு காரணம். பிறவி நீங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த செந்திலம்பதிக்குத்தான் வர வேண்டும். இதோ கண்மத்தை அழிக்க முருகப்பெருமான் தனது ஆயுதத்தோடு புறப்பட்டு விட்டார். எப்படி சிங்கமுகனின் கண்மம் அழிந்ததோ, அந்த சிங்கமுகன் அழிந்து தேவிக்கு சிங்கவாகனமாக பெற்றானோ, அதுபோல் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அத்தனை விதமான கண்மமும் அழிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, செந்தில் நாதனுக்கு, ஜெயந்திநாதனுக்கு, சுப்பிரமணிய சுவாமிக்கு, செந்தூர் முருகனுக்கு, தணிகை நாதனுக்கு, பாலசுப்பிரமணியனுக்கு, வள்ளி மலாலனுக்கு, கார்த்திகேயனுக்கு, தண்டாயுதபாணிக்கு, சுவாமிநாத மூர்த்திக்கு, பழனிமலை ஆண்டவனுக்கு, திருத்தணிகை முருகனுக்கு, பழமுதிர்ச்சோலை பாலனுக்கு, திருப்பரங்குன்றம் முருகனுக்கு, சுவாமிமலை நாதனுக்கு, இதோ சிங்கமுகனின் சங்கத்தலை வீழ்ந்து அவனுடைய கண்மம் அழிந்து